6 மணி ஆயும் சூரியன் இன்னும் மறையலையேன்னு மாடி தோட்டத்துல தண்ணி ஊத்த வந்தேனா, அந்த சூரியனே பார்த்துட்டு ஒரு ஓரமா வந்து உட்கார்ந்துட்டேன். நீங்க இப்போ 3 பாக்கெட்டு சுண்ணாம்பு, அப்புறம் வெல்லத்த தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சுண்ணாம்பு இந்த பாட்டிங்க வயசானவங்கலாம் வெத்தல பாக்கு போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த சுண்ணாம்பு தான் இது. 3 ரூ. 10ன்னு சொல்லிட்டு பொட்டி கடையில குடுப்பாங்க. இத எதுக்கு நான் வெயில் காலத்துல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்டின்னா, கிருணி பழம், தர்பூசணி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி இந்த அக்னி நட்சத்திர வெயில்ல எல்லாமே வந்து சிறுத்துருங்க. அதாவது சின்னதாயிடும். இந்த சுண்ணாம்ப வந்து நல்லா ஒரு 10 லிட்டர் தண்ணியில கரைச்சிக்கிட்டு மாசத்துக்கு ஒரு 2 தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை ஊத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல தரமா காய்கறி எல்லாம் பெருசா செடிகள் வந்து சீக்கிரம் இறக்காம கருகாம நல்லா வளரும். அதுக்காக தான் அந்த சுண்ணாம்பை வந்து லிக்விட் ஃபெர்டிலைசரா கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்களேன், 1/2 கிலோவெல்லாம் 48 ரூபாய் அந்த ஊர்ல. எங்க ஊர்ல எல்லாம் நான் 30 ரூபாய்க்கே வாங்கிட்டு வருவேன். 1 கிலோ 60 ரூபான்னு தான் வாங்குவேன். இதை எதுக்கு நான் மீன் அமிலத்துல கூட்டிட்டு இருக்கிறேன்னா, நேத்து வந்து மீன் அமிலத்தை தயாரிச்சேங்க. வீட்டுல இருக்கவங்க மீன் வாங்கிட்டு வர சொன்னா காரப்பொடி பச்சைக்கிளி மீன் எதையோ வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியாத போயிடுச்சு. அது எல்லாத்தையும் நான் வெட்டி போட்டு இந்த 2 டப்பால மூடி போட்டு மாடியில வச்சுட்டு ஓடியான்ட்டேன். அடுத்த நாள் போய் வெள்ளத்தை போடலான்னு திறந்து பார்த்தா, ஐயோ உங்க ஊர் நாத்தம் எங்க ஊர் நாத்தம் தாங்க முடியலங்க. எப்போதுமே மீன் அமிலம் செய்யும் போது நீங்க வெள்ளத்தை கையோட வச்சிருந்து தேவையான அளவு வெள்ளத்தை போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் அதை திறந்து யூஸ் பண்ணும். சரி பரவாயில்ல, அது ஒரு ஓரமா வச்சுட்டு ஜூன் மாசம் மழை பெய்யும் பார்த்தீங்களா, அப்போ சூப்பரா எல்லா செடிகளுக்கும் ஊத்துனா செமையா அறுவடை எடுக்கலாம். இந்த 2 பக்கெட்ல என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து நான் கஞ்சி தண்ணி, இட்லி பாத்திரம் கழுவுன தண்ணி, மிக்சர் ஜார் கழுவுன தண்ணி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து எள்ளு புண்ணாக்க 3 நாளா ஊற வச்சிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப மெனக்கட்டு இந்த ஏப்ரல் மே மாசத்துல வந்து செடிகளுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தாதான் அங்கங்க குண்டு குண்டா பச்சை பச்சையா வித்தியாசமா கிருணி பழம் வந்து காய்ச்சி தொங்குது பாருங்க. இது வரைக்கும் மாடி தோட்டத்துல இந்த கிருணி பழ சீசன்ல நான் 7 கிருணி பழம் எடுத்திருக்கேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது பாருங்க, அங்கேயும் எங்கேயுமா கிருணி பழம் வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னதான் மாடி தோட்டத்துல வெயில் அடிக்குது நம்ம சலிச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே ஆசையா இருக்கும். அதுவும் தர்பூசணி பழத்துல பழம் வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அது கொஞ்சம் பெருசாகணும்னு சொல்லிட்டு தான் அந்த சுண்ணாம்பு கரைசல வந்து நான் ஊத்துனேன். இந்த மாடித்தோட்ட கிருணி பழம் எல்லாம் கொடியிலேயே பழுத்தா சுவைங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, அந்த கொடி வந்து வாடிடுது இது பழுக்கும் போது. அதனால ஒரு கிருணி பழம் தான் ஒரு கொடியில கிடைக்குது. நான் அப்பப்ப விதை வச்சுட்டே இருக்கேங்க. இப்போதைக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், இந்த கிருணி பழம், அப்புறம் தர்பூசணிக்கு வந்து விதை வச்சிருக்கேன். தோட்டம் ரொம்ப செழிப்பா பச்சை பசுன்னு இருக்கு பாத்தீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வெயில்ல வளர்ற செடிங்க தான். எதுவுமே மழைக்கோ பனிக்கோ வளர்க்குற செடிகள் கிடையாது. இதோட இன்னொரு ஒரு பெரிய மரத்தை நீங்க இப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த வேப்ப மரம். இது நான் தான் என் வீட்டு ஓரமா வளர்த்துட்டே இருந்தேன் ஆசையா. அந்த நிலத்துக்காரர் வந்து எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாரு. நான் தான் வேணாம் வெட்டாதீங்க, இது ஒன்னாவது இருக்கட்டும், நான் அப்பப்போ ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன். இந்த வெயில்ல மக்கள் எல்லாம் சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க.